சார் என்ன சார் எப்ப பார்த்தாலும் அரசியலா ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் அரசியல் அரசியல். இந்த அண்ணாமலை, சீமான் ஏதாவது இதை தாண்டி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு பல பேர் வந்து கேட்டதுண்டு. உங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு விஷயங்க பேச போறோம். உண்மையிலே நீங்க வந்து ரொம்ப ரசிப்பீங்க. அட இவ்வளவு இருக்குதா அப்படின்னு நீங்க வந்து புருவம் உயர்த்துகிற மாதிரி நீங்கள் ரசிப்பது போன்ற ஒரு அருமையான வீடியோவாக இது உங்களுக்கு இருக்கும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்குறேன். எதை பத்தி பேச போறோம்னா சினிமாவை பத்தி பேச போறோம். சினிமாவா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சினிமாவில் நாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட சினிமாவை எடுத்து பேச போறது இல்ல. நான் ஏற்கனவே சினிமால நிறைய செய்தியில உங்களுக்கு பேசியிருந்தேன். ஒரு உதாரணத்துக்கு சம்சாரம் அது மின்சாரத்துல உள்ள பிரச்சனை அதெல்லாம் நிறைய பேசியிருந்தேன். உங்க நண்பர்கள் பல பேர் அதை பார்த்திருப்பீங்க. இப்ப வரக்கூடிய சினிமாக்கள்ல தலித்தியம் பேசுற சினிமா வருது, மார்க்சியம் பேசக்கூடிய சினிமா வருது, இடதுசாரி கொள்கைகளை பேசக்கூடிய சினிமாக்கள் வருகின்றன. இப்போ விடுதலை திரைப்படம் வந்து ஒரு இடதுசாரி கருத்தியலை தாங்கி நின்ற ஒரு திரைப்படம். அது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வலியை, வேதனையை சொல்லக்கூடிய சினிமாக்கள்லாம் நிறைய வருது, நம்ம பாக்குறோம். திராவிடம் என்ன சார் செஞ்சது சினிமாவுக்கு? திராவிட இயக்க சிந்தனைகள் சினிமாவுல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணணும்னு ரொம்ப நாள் விருப்பம். நீங்க திராவிட இயக்க சிந்தனை, திராவிட சினிமா அப்படின்னு ஒண்ணு நீங்க ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் அந்த மாதிரி பல பேர் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அவர்லாம் பல இடங்கள் அப்படி பேசுகிறார். இது அதுக்கும் முன்னாடி உள்ளபடியே பக்தி மயமாக இருந்த தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு சமூக நீதி சார்ந்து பேச தொடங்கியது அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்க சினிமா தான். அதை பற்றி விரிவாக இன்னைக்கு நாம பேச இருக்கின்றோம். புலம்பெயர் தமிழர் திரு மயூரன் அவர்கள் ஏற்கனவே தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு அறிமுகமானவர். அவர் எழுத்தாளர், காலமிஸ்ட், பத்திரிகையாளர். அவர் நம்மோடு இணைகிறார் திராவிட இயக்க சினிமாக்களை பற்றி உரையாடுவதற்கு. வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். மயூரன் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். நீங்கள்? நலம் நலம் நலம். இந்த திராவிட இயக்க சினிமாக்கள் அப்படின்னு சொல்லின்ற பொழுது டக்குனு எல்லாருக்கும் பராசக்தி தான் ஞாபகத்துக்கு வரும். பராசக்தியிலிருந்து தான் அது வந்து தொடங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால், கல்யாணியின் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், அவள் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், செய்தார்களா இந்த கயவர்கள் அப்படிங்கறத ஆரம்பிச்சு நீங்க வந்து நிறைய இருக்கும். அதுல வந்து கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் அலைவிட்டது யார் குற்றம், அம்பாள் என்றைக்கடா பேசினால், ஆகாரத்திற்காக தண்ணீரில் உள்ள அழுக்கை உண்டு வாழ்கிறதே மீன், அதன் தன்னலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்கிறது. இதுக்கு முன்பாகவே திராவிட இயக்க சினிமா இருக்குது அப்படிங்கிற கருத்தியல் உண்டு. நீங்க திராவிட இயக்க சினிமாவை எப்படி பாக்குறீங்க? அதனுடைய தொடக்கம் எது? அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியதுன்னு நினைக்கிறீங்க மயூரன்? நிச்சயமா சொல்றேன். இந்த திராவிட இயக்க சினிமா, அதாவது திராவிட இயக்கத்தவருடைய சினிமா நுழைவு முக்கியமா 2 மாற்றங்களை தமிழ் சினிமாவிலே ஏற்படுத்தியது. ஒன்று வந்து பகுத்தறிவு, இன்னொன்று தமிழ் பண்பாட்டு மீட்சி. இந்த 2 மிக முக்கியமான தன்மைகள் திராவிட இயக்க சினிமாவில இருந்தது. அது எப்படி என்றா, திராவிட இயக்கத்தவர்கள் வேற முதல் தமிழ் சினிமா முழுக்க முழுக்க பக்தி சார்ந்து, புராண இதிகாசம் சார்ந்துதான் இருந்தது. சமூக படங்களை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கருத்துக்களாக தான் இருந்தது. இப்ப இதுக்கு மாற்றாக பகுத்தறிவு பேசிய சினிமாக்கள், தமிழ் பண்பாட்டு மீட்சியை வலியுறுத்திய சினிமாக்களை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எடுத்தார்கள். நான் திராவிட இயக்க திரையுலகினர் என்று பார்க்கும் பொழுது யாரிடமிருந்து தொடங்க விரும்புகின்றேன் என்றால், அது பாவேந்தர் பாரதிதாசனிடமிருந்து தொடங்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்தான் திராவிட இயக்கத்திடம் இருந்து முதலாக திரையுலகில் நுழைந்த மனிதர், முதலாவது திராவிட இயக்கத்தவர். அப்ப அவர் வந்து சினிமாக்குள்ள நுழையும் போது அந்த தமிழ் சினிமா எப்படி இருந்தது என்பதை வந்து ஒரு பாட்டா எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் கவிதை தொகுப்புல அந்த பாட்டு இருக்குது. அவர் வந்து அந்த சினிமாவை கொண்டாடுகிறார், சினிமாவை அறிவியல் வடிவமா பார்க்கிறார். உண்மையும் அதுதான். ஏன்னா பாரதிதாசன் இயல்பாகவே வந்து புதுமைகளை விரும்பக்கூடிய கவிஞர். அவர் என்ன எழுதுறாரு அந்த பாட்டு, மிக அருமையான பாட்டு. உருவினையும் ஒலியினையும், அதாவது இமேஜ் அண்ட் சவுண்ட், உருவினையும் ஒலியினையும் ஒன்றாக சேர்த்து ஒளி பெருக, லைட் ஒளி பெருக திரையினிலே படம் காட்டும் கலையை திருவிளைக்கும் நல்லறிஞர் ஐரோப்பியர்கள், அப்படி குறிப்பிடுகிறார். திருவிளைக்கும் நல்லறிஞர் ஐரோப்பியர்கள் தெரிந்து வெளியாக்குகின்ற தெரிந்த நாளில், அப்படி ஒரு நாள் வந்த போது இவர் குதூகலிக்கிறார் அந்த படத்தை பார்க்கறதுக்கு. இவர் ஒரு ஆங்கில படத்தை பார்க்கிறார். அந்த ஆங்கில படத்துல ஒரு காட்சி வருது. அந்த காட்சியை தன் படத்துல எழுதியிருப்பார். அது என்ன காட்சி என்றால், ஒரு ஆங்கில பெண், ஒரு இளம் பெண் காட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்து இருக்கிறாள். காதலனை காணாத ஏக்கத்துல இருக்கிறாள். அவளுடைய காதலன் பின்னால வந்து அவளுடைய முதுகிலே கைய வைக்கிறாள். அந்த பெண் திரும்பி பார்க்கிறாள் காதலனை. அப்ப அந்த பாரதிதாசன் எழுதுகிற உடலும் உயிரும் ஒன்று சேர்ந்து குலுங்கியது என்று அந்த காதல் காட்சியை அவர் பார்த்துட்டு வியந்து போறார். இப்படி ஒரு காட்சி, அந்த கேமரா வந்து அந்த காட்சியை படமாக்கிய விதத்தை பார்த்து பாரதிதாசன் வியந்து போறார். அப்படி ஒரு வியப்பில, சந்தோஷத்துல அப்படியே வந்து
தமிழ் படங்களை பார்க்கிறார். அந்த தமிழ் படங்கள் எப்படி இருந்தது என்று அதே பாட்டிலே எழுதுறார் இப்படி. என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார், எடுத்தார்கள் 1, 10, 100 ஆக. ஒன்றேனும் தமிழர் பெருமை உணர்த்துவதாக இல்லை, ஒன்றேனும் தமிழர் நடை உடை பாவனைகள் உள்ளதாக இல்லை. மாத்தமிழர் படங்களிலே தெலுங்கு கீர்த்தனைகள், வாய்க்கு வர ஹிந்துஸ்தான், வடநாட்டார் போன்ற உடை, இப்படியெல்லாம் எழுதி தொடர்ந்து எழுதுறார் பாரதிதாசன். பரமசிவன் அருள் புரிய வந்து வந்து போவார், பதிவிரதைக்கு இன்னல் வரும் மறுபடியும் தீரும் என்று சொல்லி அந்த பாட்டை எப்படி முடிப்பார் என்றா, இரக்கமற்ற பட முதலாளிக்கெல்லாம் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சியதான் மிச்சம்னு அந்த பாட்டை முடிச்சிருப்பார். அப்ப இப்படித்தான் அந்த கருத்து சூழல் இருந்தது. இப்ப இந்த சூழல்ல வந்து திராவிட இயக்கத்தவர்கள் சினிமாக்குள்ள நுழைகிறார்கள். அது பாரதிதாசன் முதல்ல என்ன செய்யறாருன்றா, அந்த நல்ல தமிழை கொண்டு வரார். அதாவது தபஸ்ரேஷ்டரே, சகியே, பிராணநாதா இந்த மாதிரி சொற்களை எல்லாம் விலத்திட்டு அத்தான், தோழி இந்த மாதிரி சொற்களை கொண்டு வரார். அப்ப அவர் எழுத தொடங்கிய படங்கள் புராண படங்கள். அப்ப புராண படங்கள் எழுத வழி கிடைக்கல. அந்த அவருடைய திராவிட இயக்கத்திடம் சில எதிர்ப்புகள் வருகிறது. நீங்கள் வந்து ஒரு பௌத்தர் இயக்கத்தை சேர்ந்தவர், நீங்க இப்படி படங்களுக்கு எழுதலாமான்னு கேட்கும் பொழுது பாரதிதாசன் சொல்றார், இதன் வழியாக நான் தமிழை கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அப்படியே சில மாற்றங்களை முதல்ல கொண்டு வரார். அதுல பாருங்க, ஒரே ஒரு படத்தை மட்டும் உதாரணத்துக்கு சொல்றேன். சுபத்ரான்னு சொல்லி ஒரு படம். சுபத்ரா அது வந்து மகாபாரதத்துல வர ஒரு கதாபாத்திரம், அர்ஜுனனுடைய மனைவி. அந்த சுபத்ரா பூங்காவில இருக்கிறார். பின்னால அர்ஜுனன் வந்து அம்பே எய்கிறான். அப்ப பாரதிதாசன் வசனம் இப்படி வருகிறது. சுபத்ரா கேட்கிறார், இது யார் விட்ட அம்பு, இது என்ன வம்பு. இந்த இப்படியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வசனங்கள், அதாவது இந்த இழுவையா இல்லாம, இழுவையா போரிங்கா இல்லாம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு புதுமையான வசனங்கள், நல்ல தமிழ் வசனங்களை புராணப்படங்களின் வழியாகவே பாரதிதாசன் கொண்டு வர்றார். இது ஒரு முக்கியமான மாற்றம். நல்ல தமிழை ஒலிக்க வச்சதுல பாரதிதாசனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அடுத்த ஆளுமை என்றா அது அறிஞர் அண்ணா தான். அவருடைய அந்த வேலைக்காரி திரைப்படம் தமிழ் சினிமாவை புரட்டி போட்டு விட்டது. அதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையுமே புரட்டி போட்டுது. அதாவது வந்து கருத்தியலால எப்படி பாரதிதாசன் நல்ல தமிழை கொண்டு வந்தாரோ, கருத்தியலால மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அண்ணாவுடைய வேலைக்காரி. அது வரைக்கும் இருந்ததை உடைச்சு போட்டுது. அதாவது வந்து பகுத்தறிவு, ஏழைகள் சார்ந்து கதையை சொல்வது. அதாவது வந்து நீங்க திராவிட இயக்க படப்பாளிகள் குறிப்பாக அண்ணாட எழுத்துக்களை வாசிங்களா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கதாநாயகர்களாக இருப்பார்கள், உயர்த்தப்பட்ட மக்கள் சாதி ரீதியா வர்க்க ரீதியா உயர்த்தப்பட்டவர்கள் வில்லன்களாக இருப்பார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பார்வையில இருந்து கதையை சொன்னது. மறுத்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. வேலைக்காரிக்கு முதல் பாடல்கள் தான் முக்கியமா இருந்தன. வேலைக்காரி படத்துல கதையும் வசனங்களும் முக்கியமா இருந்தன. அந்த முதலாளியை சுரண்டல அதுல காட்டியிருப்பார். அதுல அண்ணாவுடைய அந்த புகழ்பெற்ற வசனம் வேலைக்காரில் தான் இடம்பெற்றது. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அந்த விளக்கு ஏழைகளுக்கு கிடைப்பதில்லைன்னு சொல்லி வசனம் வரும். இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பௌத்தறிவு சார்ந்து, சமூக சீர்திருத்தம் சார்ந்து, முதலாளித்துவ சுரண்டலை விளக்கி வந்த ஒரு படம் தான் வேலைக்காரி. வேலைக்காரி தமிழ் சினிமாவையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு படம். அதுக்கு பிறகு அண்ணா ஒரு நிறைய படங்கள் கதைவசனம் எழுதியிருக்கார். ஓரிரவுன்னு சொல்லி ஒரு படம், அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க படம். அதுல ஒரு மிக அழகான பாரதிதாசன் பாட்டு வேற எனக்கு மிக பிடிச்ச பாட்டு, துன்பன் நேர்கையில் யாழ் எடுத்தினி இன்பன் சேர்க்க மாட்டாயோன்னு சொல்லி ஒரு பாட்டு. அது இப்ப அதே மட்டும் நவீன இசை வடிவங்கள் எல்லாம் வந்து கண்டிருக்குது. ஆனா முதல்ல அந்த படத்துலதான் வரும். பாரதிதாசன் மீது அண்ணாவுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது. தேடி தேடி பாரதிதாசனுடைய பாடல்களை வந்து தன் படத்துல எல்லாம் போட்டிருப்பார், தான் வசனம் எழுதின படங்கள் எல்லாம். இப்படி எல்லாம் அந்த படங்கள் இருந்தன. நிறைய படங்கள் இருக்கு, நான் சில படங்களை மட்டும் சொல்வேன். அதுக்கு பிறகு முக்கியமானவர் கலைஞர் அவர்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் இருக்குது. கலைஞரை விட அண்ணா எல்லா விதத்திலும் மூத்தவர், முதன்மையானவர், வயது உட்பட. ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அண்ணாவுக்கு மூத்தவர். ஏனென்றா அண்ணா வந்து நல்ல தம்பி படத்தின் வழியாகத்தான் முதலாக நுழைகிறார். அந்த படம் 49ஆம் ஆண்டு வருகிறது. கலைஞர் 2 வருஷத்துக்கு முதலே வந்துட்டார். ராஜகுமாரி நினைக்கிற முதல் படம். ராஜகுமாரி. ஆமா, அதோட இன்னொரு படம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே ஆண்டில அபிமன்யுன்னு சொல்லி ஒரு படத்துக்கு கலைஞர் வசனம் எழுதுறார். அது வந்து ஒரு மகாபாரத கதாபாத்திரத்தை வச்சு வந்த படம், கலைஞர் எழுதின வசனம். ஆனா அவர்கிட்ட பேர் அதுல வராது, அது மறைக்கப்பட்டிருக்கும், கலைஞர் பேர் வராது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு இடத்துல எழுதுகிறார், தன்னுடைய சினிமா சந்தையில் 30 ஆண்டுகள் என்ற நூல்ல கண்ணதாசன் எழுதுகிறார், அபிமன்யு படத்தை நான் திரும்ப திரும்ப பார்த்தேன், காரணம் அதில் விளையாடிய அற்புதமான தமிழ் என்று எழுதுகிறார் கலைஞர்கிட்ட வசனம். அது எப்படி என்றா, நான் மிகப்படுத்தி சொல்லிடுறேன். சிலையாக்கள் நினைப்பாங்க நான் கலைஞருக்கு திமுக செம்படிக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல, யாரையும் கூட்டியும் சொல்லல, குறைக்கவும் சொல்லல, உள்ளதை உள்ளபடி சொல்றேன். எப்படிப்பட்ட தமிழ் என்றா, திரையை கிழித்து தெருவுக்கு தெரிச்ச தமிழ்.
அந்த வீச்சு வந்து அவற்றை வசனங்கள்ல இருந்தது. அது தொடர்ந்து இருந்தது. மந்திரி குமாரி ஆகட்டும், பராசக்தி ஆகட்டும். அதுல இன்னொரு விஷயம், அந்த காலத்துல மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள்டா எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும். ஆனா பாருங்க, அவர்களுடைய ஆளுமையை நான் குறைச்சு மதிப்பிட இல்லை. எம்ஜிஆருக்கு ஒரு ஆளுமை இருந்தது. சிவாஜி கணேசன் ஒரு அற்புதமான நடிகர், ஆகச்சிறந்த நடிகர். ஆனா பாருங்க, சிவாஜி கணேசன் அண்ணாவுடைய நாடகம் தான் அவரை சிவாஜி ஆக்கியது. கலைஞருடைய வசனங்கள் தான் அவரை புகழேணியின் உச்சத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. மந்திரிகுமாரி படம் பெறும் வரைக்கும் எம்ஜிஆர் போராடி கொண்டிருந்தவர், கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். மந்திரிகுமாரி படம் வந்து அவரை ஒரு உச்சத்தில் கொண்டு சென்றது. அப்ப அந்த வசனங்கள் வந்து அப்படி இருந்தது. நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்தை வச்சு படங்கள் வரும். ஜெமினியின் சந்திரலேகா, ஏவிஎம்மின் நாம் இருவர், அப்படி. அதே மாதிரி பிறகு ஸ்ரீதரின் கல்யாண பரிசு, பிறகு நடிகர்களை வச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் வீரவாண்டிய கட்டபொம்மன், எம்ஜிஆர் நடிக்கும் அன்பேவா, அப்படி எல்லாம் வரும். ஆனா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு கதை வசனகர்த்தாவை வச்சு கலைஞரின் பராசக்தி, கலைஞரின் மனோகரா என்றெல்லாம் வந்தது வந்து அந்த இது கலைஞருக்கு தான் கிடைச்சது. இதொன்னும் மிகப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. அப்ப இப்படியான படங்கள் வந்திருக்கின்றன. நான் அந்த அதிகம் கவனத்துல வராத ஒரு படத்தை மட்டும் நான் சொல்றேன்னா, அது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்லி ஒரு படம். அந்த படத்துல இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, வழக்கமா திராவிட இயக்க படங்கள்ல எம்ஜிஆர் நடிச்சிருப்பார், சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். சிவாஜி கணேசன் பிறகு மாறி போனாலும் அவருடைய திரையுலக பயணம் திராவிட இயக்கத்திடம் இருந்தான் தொடங்கியது. அது போன்று எஸ் ராஜேந்திரன் நடிச்சிருப்பார். அது மாதிரி எம்.ஆர். ராதா போன்றவர்கள் நடிச்சிருப்பார்கள். ஆனா இந்த படத்துல எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் படத்துல முற்றிலும் வெளியால இருந்து ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார். கலைஞற்ற கதை வசனத்துல வந்து ஜெமினி கணேசன் நடிச்ச ஒரே ஒரு படம் இந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். அது என்ன ஈர்த்ததுக்கான ஒரு காரணம் வந்து அந்த திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மையப்படுத்தி அந்த கதை, அந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். அது திருவள்ளுவற்ற கதை இல்லை, அது ஒரு வேற கதை. ஆனா அந்த படம் நெடுகிலும் வள்ளுவரும் திருக்குறளும் வரும். வழக்கமா பாருங்க படங்கள்ல சாமி சில காணாம போற மாதிரி இருக்கும். இந்த படத்துல திருவள்ளுவர் சிலை காணாம போயிடும், திருவள்ளுவர் சிலையை கண்டுபிடிப்பது போன்று இருக்கும். அந்த படம் நடக்கிற நாட்டினுடைய பெயர் வள்ளுவர் குன்றம். அதே போன்று அந்த படத்துல காதல் காட்சிகள் இருக்கும். அந்த காதல் காட்சிகளை எல்லாம் வள்ளுவருடைய 3ஆம் பால் இன்பத்து பாலோடு தொடர்புபடுத்தி கலைஞர் வசனம் எழுதியிருப்பார். இப்படி அந்த அவர்கள் திருக்குறளை வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து மற்ற இடங்கள்ல மட்டும் இல்லை, அந்த தமிழ் சினிமாக்கிலேயே வந்து அடையாளப்படுத்தினார்கள். அது எப்படி என்றா, அதாவது ராமருடைய வீரம், அர்ஜுனனுடைய வீரத்தை சொல்லி வந்த காலங்கள்ல அந்த படங்களுக்கு மத்தியில தமிழ் மன்னருடைய வீரம், அதாவது சேரன் செங்குட்டுவன், நெடுஞ்செழியன், திருமாவளவன் போன்றவர்கள் அவர் படங்கள்ல காட்டியிருப்பார்கள். அந்த தமிழ் அடையாளத்துல அப்படியே காட்டியிருப்பார்கள். அது போன்று இன்னொரு படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பூம்புகாரன் சொல்லி ஒரு படம். தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தை அவர்கள் திரைக்காவியமாக கொண்டு வந்தார்கள். இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கலைஞர் எழுதியிருப்பார். நான் இங்க சொல்லணும் என்று விரும்புகிறேன். முக்கியமான ஒரு விஷயம், சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதும்போது கலைஞர் இடத்துல எப்படி எழுதுகிறார் என்றால், தமிழை வந்து அழகான பூங்காவாக வர்ணிக்கிறார். அழகிய பூங்காவாக தமிழை வர்ணிச்சு, இந்த அழகிய பூந்தோட்டத்திலே மனம் வீசுகின்ற பலவிதமான மலர்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒவ்வொரு மலரையும் ஒவ்வொரு தமிழ் இலக்கியத்தோடு தொடர்புபடுத்துகிறார். மல்லிகையாக மணிமகளை, முல்லையாக அகநானூறெல்லாம் சொல்லி சிலப்பதிகாரத்தை குறிப்பிடும் போது அவர் சொல்லுறார், என்றென்றும் மனம் வீசும் ரோஜா மலர் என்று குறிப்பிடுகின்றார். சிலப்பதிகாரத்தை குறிப்பிட்டு போட்டு அடுத்த வரிதான் முக்கியமான வரி. அவர் சொல்றார் கலைஞர், அந்த அழகிய ரோஜா மலரிலும் முள் இருக்கிறது என்று எழுதுகிறார். முள் இருக்கன்று. அந்த முள் தான் சிலப்பதிகாரத்திலே காணப்படுகின்ற பகுத்தறிவுக்கு முரணான செய்திகள். இப்ப அந்த பெரியாற்றை விமர்சனத்தோட போட்டு பாருங்க. பெரியார் வந்து சிலப்பதிகாரத்தை விமர்சிச்சவர். இப்ப அவற்ற காரணம் வந்து தமிழ் இலக்கியங்கள் மீதுள்ள வெறுப்பு இல்லை, அதாவது நீ வந்து மூட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதே என்று, அறிவை யோசி. அப்ப பெரியார் அப்படி விமர்சிச்சாலும் பெரியாரிடம் இருந்து வந்த அண்ணா, கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் வந்து சிலப்பதிகாரத்தை போற்றியவர்கள். அதுலயும் கலைஞர் எடுத்துக்கொண்டீங்களா, அவர் சிலப்பதிகாரத்தை கொண்டாடி தீர்த்தவர். நீங்க அந்த பூம்புகார் படத்தை பார்த்தா தெரியும், அந்த திரைக்கதை இப்படி அவர் சிலப்பதிகாரத்தை கொண்டாடி இருக்கிறார். அதனால அது கொண்டாடியது மட்டுமல்ல, கண்ணைக்கு சிலையும் வைத்தார். நிச்சயமா நிச்சயமா. பூம்புகார் வந்து ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது பூம்புகார் வந்து மீண்டும் நிறுவப்படும். பூம்புகார் என்ற அந்த நகரமே நிறுவப்படும். அதன் பிறகு அஇஅதிமுக ஆட்சி காலங்கள் அது அந்த நகரம் வந்து ஒன்றுமில்லாமல் அழைக்கப்படும். திருப்பி அவர் வருவார், நிறுவுவாரு, இதுவும் நடக்கும். அது மட்டும் இல்ல, அந்த தமிழ் காப்பியங்களை வந்து அடையாளப்படுத்தி இருப்பாங்க. நீங்க அந்த மந்திரி குமாரி படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த மந்திரி குமாரியோட கிளைமேக்ஸ் சீன் வந்து
ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியோட சீனோட ஒப்பிட்டு இருக்கும். அது அந்த கடைசி காட்சி அப்படித்தான் இருக்கும், குண்டலகேசியோட காட்சி மாதிரி இருக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள். எல்லா இடங்கள்லையும் இது தொடர்ந்திருப்பார்கள். அது மாதிரி பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு திராவிட இயக்கத்தவர்கள் முழுநேர அரசியலுக்குள்ள போயிட்டார்கள். ஆனா அந்த திராவிட இயக்கம் ஏற்படுத்திய உணர்வு அதுக்கு பிறகு வந்த மற்ற இயக்குநர் படங்கள்லையும் இருந்தது. குறிப்பாக ஏபி நாகராஜனுடைய பக்தி படங்கள்லையும் அந்த தாக்கங்கள் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அந்த திலனமோகனம்பாள் படத்துல வந்து அது வெளிப்படையா பாக்கல வந்து பரதத்துக்கும் நாதஸ்வரத்துக்கும் நடக்கிற போட்டி மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள உள்ள அரசியல் இருக்குது. ஆமா, பாத்திருப்பீங்க. அது மாதிரி கேரக்டர்ல இருந்து பேர்ல இருந்து ஒண்ணு இருக்கு. எஸ், வைத்தி. ஆமா, வைத்தி கேரக்டர், வைத்தி நாகேஷ் அவருடைய கேரக்டர் ஒண்ணு அதுக்குள்ள இருக்கும். எஸ். ஆனா இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கணும். நாங்கள் இந்த உணர்வுகள், அந்த திராவிட இயக்கம் ஏற்படுத்திய இந்த, அதாவது இந்த தமிழ் உணர்வு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில இருந்து கதை சொல்றதுல இப்ப மாறுதண்டா. குறிப்பாக பாலச்சந்தர், மணிரத்னம் போன்றவருடைய வருகைக்கு பிறகு மாறுது. நான் பாலச்சந்தர், மணிரத்னம் போன்றவருடைய படங்கள் இருக்கிற மற்ற சிறப்புகளை நான் குறைச்சி மதிப்பிடையில. குறிப்பாக மணிரத்னம் எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள், அவரும் ஒருவர். ஆனா அந்த கருத்தியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர்கள் இந்திய தேசியவாத கருத்தை சொன்னார்கள், ஆனா தமிழை மறுத்து போட்டு சொன்னார்கள். நீங்க நேரடியா இந்திய தேசியம் சொன்னா பரவாயில்ல, ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். நீங்க ஒண்ட மறுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி என்றா, பாலச்சந்தருடைய வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லி ஒரு படம். அதுல ஒரு நேர்முக தேர்வுக்கு கதாநாயகன் போவார். அங்க ஒரு கேள்வி சம்பந்தம் இல்லாம கேட்கப்படுகிறது, ஆயு தமிழியன் என்று. அப்ப பாலச்சந்திர கதாபாத்திரம் விடையளிக்கின்றது, நோ, ஐ ஆம் நாட் எ தமிழியன், ஐ ஆம் எ தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன் என்று. நீங்க கேட்கிற நீங்க ஆயு இந்தியன் என்று கேட்டிருக்கலாம். நீ தமிழன் கேட்டு நான் தமிழன் இல்ல தமிழ் பேசும் இந்தியன் என்று சொல்ற ஒரு காட்சி அதுல வருகுது. அதே போல மணிரத்னத்துடைய ரோஜா படத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதுலயும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு காட்சி வருகுது. அதாவது வந்து கதாநாயகனை அந்த தீவிரவாதிகளை கடத்தி கொண்டு போயிருவார்கள். அவர் திமிரோட இருப்பார். உடனே தீவிரவாதி கேட்பார், என்ன தமிழ் திமிராண்டு கேட்க, இல்லை இந்தியன் திமிர் என்று. நீங்க நேரடியாவே காட்டலாம் அந்த உணர்வை. என்ன உணர்வு இதென்றா இந்திய உணர்வு காட்டலாம். நீங்க மறுக்கிறீங்க. அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான படத்தை சொல்லி ஆகணும். புன்னகை மன்னன் சொல்லி ஒரு படம் 1986 வருகிறது. 86 காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதி என்றால் ஈழப் போராட்டம் உச்சத்தில் நின்ற காலப்பகுதி. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தலைவரும் ஆதரவாக இருந்தார்கள். 86 காலப்பகுதி. ஏன்னா அந்த 90களுக்கு பிறகுதான், அந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் நிலைமை மாறுது. 86 காலப்பகுதி வந்து அப்படி இல்லை. அப்ப அந்த படம் வருது புன்னகை மன்னன். அதுல கதாநாயகி ஒரு சிங்கள பெண், அதாவது ரேவதி நடிச்சிருப்பார். ஆனா அந்த கேரக்டர் வந்து ஒரு சிங்கள பெண் கேரக்டர். அந்த சிங்கள பெண் கேரக்டர் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது. தமிழ்நாட்டிலே தங்கி இருக்கிற ஈழப் போராளிகள் அந்த சிங்கள பெண்ணோடு தவறாக நடத்துவதாக பாலச்சந்தர் காட்டியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச எந்த போராளிகளும் அப்படி நடந்து கொண்டது இல்லை. அப்ப இப்படி ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு சீனை பாலச்சந்தர் வைக்கிறார். அதே போன்று பாருங்க, அந்த மணிரத்னத்துடைய கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல அந்த குழந்தை, அந்த சிறுமி தன்னுடைய ஹிட்லர் என்று சொல்லி தமிழ் டீச்சரை தான் சொல்லும். தமிழ் டீச்சர். இப்ப நீங்க பாருங்க, தமிழ் டீச்சரை அப்படி யாருமே படங்கள்ல காட்டினது இல்ல. நீங்க இதுக்கு கணக்கு டீச்சரை சில நீங்களை காட்டியிருப்பா, இங்கிலீஷ் டீச்சரை காட்டியிருப்பா. இயல்பாக இப்ப வந்து தமிழ் டீச்சரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவன் ஆங்கில வழியில கல்வி கற்பவர்கள் கூட இந்த தமிழ் பாடத்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் எப்பவுமே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டான கிளாஸ் நடத்துவார்கள். இப்ப நீங்க அதுக்கு முதல் வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ரஜினிகாந்த் நடிச்ச எஸ் பி முத்துராமன் இயக்கிய தர்மத்தின் தலைமையில எல்லாம் அந்த தமிழ் ஆசிரியர் அவ்வளவு இனிமையா இருப்பார், அவ்வளவு நல்லவரா இருப்பார், அவ்வளவு ஒரு காந்தியவாதியாக தமிழாசிரியரை காட்டியிருப்பார்கள். ஆனா இப்ப இந்த தன்மைகளை எல்லாம் மணிரத்னம் கொண்டவர்கள், பாலச்சந்தர் போட்டவர்கள் கொஞ்சம் மாத்துறாரு. அவரை மற்ற சிறப்புகள் நான் குறைச்சி மதிப்பிட இல்லை. இப்ப இது வந்து திராவிட இயக்க உணர்வு ஏற்படுத்தியதற்கு எதிராக அமைஞ்சது. ஆனா பாருங்க, இந்த திராவிட இயக்க எதிர்ப்பு பேசுறவர்கள், தங்களை தமிழ் தேசியவாதிகளை காட்டிக்கொள்பவர்கள் வந்து இதுகளை எல்லாம் விமர்சிக்க மாட்டார்கள். ஆனா தமிழ் உணர்வை வளர்த்த திராவிட இயக்கத்தை எதிராக பார்ப்பார்கள். மற்றது நான் இப்ப என்ன பாக்குறேன்டா, ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன், இந்த வெற்றிமாறன், ரஞ்சித் போன்றவர்களுடைய வரவு. அது மறுபடியும் அந்த திராவிட இயக்க பாணியை தொடர்வதாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா வெற்றிமாறன் வெளிப்படையாவே அறிவிச்சார் தன்னுடைய கருத்தியல் வந்து திராவிட இயக்க கருத்தியல் என்று. அதே போன்று ரஞ்சித் அவர் தனக்கு பிடித்த 5 படங்கள் என்று சொல்றாரு. அந்த 5 படங்கள்ல தமிழ் படங்கள் மட்டும் இல்ல, ஹாலிவுட் படங்களும் இருக்குது, ஓல்ட் மூவிஸும் இருக்குது. அதுல பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ், அதே போன்று சிட்டி ஆஃப் கோட், இந்த 2 படத்துக்கும் அடுத்து அவர் பராசக்தியை குறிப்பிடுகிறார். பராசக்தி தன்னை அப்படி ஈர்த்த படம், அந்த கருத்தியல் வந்து தனக்கு ஈர்த்தது. அது மாதிரி ரஞ்சித்துடைய அந்த காலா படத்தை பாத்தீங்கன்னா அந்த குறியீடுகள் உண்டாக, ரஞ்சித் வந்து பல குறியீடுகள் காட்டுவார் தன் படங்கள்ல. அதுல காலா படத்துல ஒரு இடத்துல புலவர் குழந்தை எழுதிய ராவணகாவியம் என்ற புத்தகம் இருக்கும். ராவணகாவியம் வந்து ஒரு அற்புதமான திராவிட இயக்க இலக்கியம்.
அதாவது ராவணனை தமிழனா காட்டி ஒரு இலக்கியத்தை புலவர் குழந்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகம் வந்து அந்த காலகட்டத்துல காட்டப்பட்டிருக்கும். இப்படி இருக்கும். அதாவது வந்து எப்படி என்றால் அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியிலிருந்து கதை சொல்றது, பகுத்தறிவு, சமூக சீர்திருத்தம் சார்ந்து சொல்ற படங்கள் இப்ப வர தொடங்கி இருக்கு. இடப்பட்ட காலத்துல நிறம் மாறி இருந்தாலும் சரி. மற்ற கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அது ஒரு திராவிட இயக்க சிந்தனை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 கவிஞர்களையும் எடுங்க, பாரதியாரையும் பாரதிதாசனையும். பாரதியார் எழுதியிருப்ப காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கு நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று. பாரதியார் தான் சரியா எழுதியிருக்கிறார். ஆனா பாரதிதாசன் பாட்டை பாருங்க, எல்லா நேரங்களையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. பாரதியார் சரியா எழுதியிருக்கிறார். ஆனா பாரதிதாசன் பாருங்க, ஒரு பாட்டு எழுதியிருப்ப, காலை படி, மாலை படி, கடும் பகல் இரவு பொருள் படும்படி படி படி என்று அந்த பாட்டு இருக்கும். ஏனெண்டா திராவிட இயக்கம் கல்விய ஒரு பொருளிட்டுவதற்கு மட்டுமோ அல்லாட்டி அறிவை பெருக்குவதற்கு மட்டுமோ பார்க்க இல்லை. திராவிட இயக்கத்துடைய கருத்தியல் கல்வி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்விதான் ஆயுதம், கல்விதான் விடுதலை, கல்விதான் கவசம். அப்படித்தான் அவர்கள் பார்த்தார்கள். படிப்பை வந்து அப்படி கொண்டு சென்றார்கள். அதாலதான் பாரதிதாசன் இப்படி ஒரு கவிதையை எழுதுகிறார். அதாவது காலை படி, நண்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படின்னு எழுதுகிறார். இப்ப இந்த கருத்தும் வந்து நீங்க வெற்றிமாறன் போன்றவருடைய படங்களே இருக்கு. இப்ப அந்த அசுடன் படத்துல வர கடைசி காட்சி, அதாவது நிலத்தை பறிக்கலாம், பணத்தை பறிக்கலாம், ஆனா கல்வியை பறிக்கிறாரு. அதாவது மற்ற படங்கள்ல கல்வியை காட்டினதுக்கும் இதுல காட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே போல ஜெய்பீம் படத்துல வர கடைசி காட்சி, அந்த கடைசி காட்சி ஜெய்பீம் படத்துல அந்த சூர்யா காலுக்கு மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்ப, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து அந்த பெண் வந்திருக்கும், அந்த சிறுமி. அந்த காரப்போட தயக்க சூர்யாவே சொல்லுவார், எடுத்து போடு மேல. அது ஒரு சங்க இலக்கிய பாடல். அது வந்து நீங்க வெற்றிமாறன் படத்துல அசுரன் படத்துல வைத்த கடைசி கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒரு சங்க இலக்கிய பாடல். வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கல்வர்க்கோ மிக அரிது, காவலுக்கோ மிக எளிது, கல்வியனும் ஆயுதம் உள்ளத்தே இருக்க அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய பாடல். அதாவது எவ்வளவு பெரிய வெள்ளம் சுனாமியே வந்தாலும் சர்டிபிகேட் வேணா அடிச்சுட்டு போகலாம், ஆனால் நீ படித்த படிப்பை உன் மண்டையில இருந்து திருடிட்டு போக முடியாது. வெந்தனலால் வேகாது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா கூட உன் சர்டிபிகேட் தீக்கிரை ஆகலாம், ஆனால் நீ படிச்ச அறிவு உன் தலைப்புல இருக்கும். கள்ளனால திருடனால கூட சர்டிபிகேட் தான் திருடிட்டு போக முடியும், கல்வி அவன் தலைப்புல இருந்து திருடிட்டு போக முடியாது. இதெல்லாம் வந்து அந்த சங்க இலக்கிய பாடல். சோ அதெல்லாம் இன்றைக்கு இவர்கள் சினிமாவில் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நான் அதை ஒரு திராவிட இயக்க கருத்தியலுடைய தொடர்ச்சியாகத்தான் பாக்குறேன். நல்ல விஷயம். அது ஏன் நான் இங்க சொல்றேன்டா, அந்த கல்வியை வலியுறுத்தி மற்ற படங்கள்ல காட்டினதுக்கும் திராவிட இயக்க கருத்தாளர்கள் எடுத்த படங்கள்ல காட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு வெற்றிமாறன் காட்டினது, இந்த ஞானவேல் ராஜா ஜெய்பீம்ல காட்டினதுக்கு வித்தியாசம் இருக்கு. மற்றது நீங்க பாருங்க, அந்த மீசைய முறுக்குற மாதிரியான காட்சிகளை திராவிட இயக்க கருத்தாளர்கள் எடுக்க மாட்டார்கள். சரியோ, அண்ணா எழுதியிருப்பார் வேலைக்காரியில, கத்திய தீட்டண்டு. சரியோ, இதுதான் முக்கியம். கத்தி இல்ல, வீரம் இல்ல, சரியோ, அறிவு படி, சரியோ, அங்க தூக்கி வீரத்தை காட்டிக்கன்னு தெரியாது, படி என்று எழுதியிருப்பார். மற்ற இன்னொன்று நான் சொல்லணும், ஒருவரை பற்றி சொல்லணும். ஏன்னா அந்த திராவிட இயக்க சினிமா பற்றி பேசுவதால ஒரு நடிகரை வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப திராவிட இயக்க நடிகர்கள் என்று பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எம்ஜிஆர் தெரியும், சிவாஜி கணேசன் தெரியும். சிவாஜி கணேசன் மாறி போயிருந்தாலும் அவற்றை தொடக்கம் திராவிட இயக்கம் தான். எஸ் ராஜேந்திரன் தெரியும், எம்.ஆர். ராதாவை தெரியும். அதே போன்று என்.எஸ். கிருஷ்ணனையும் பலருக்கு தெரியும். என்.எஸ். கிருஷ்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, என்.எஸ். கிருஷ்ணன், தலைவாணி என்.எஸ். கிருஷ்ணன். ஆனா ஒவ்வொரு நடிகரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து K.R. ராமசாமி சொல்லி ஒரு நடிகர் இருந்தவர். அவர் அந்த அண்ணாவனுடைய அந்த வேலைக்காரி ஓரிரவு படத்துல எல்லாம் கதாநாயகன் நடிச்சிருப்பார். அவருடைய நல்லா பாடுவார், அந்த பாடி நடிக்கக்கூடியவர். அவருடைய ஒரு பாடல் ஒன்று யூடியூப்ல இருக்குது, மிகவும் இனிமையான பாடல். என்ன உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே என்று ஒரு இனிமையான பாடல். அது என்னன்னா எஸ் ஜானகி அம்மாவோட சேர்ந்து அவர் அந்த பாட்டை பாடி இருப்பார். எப்படி இருக்குமெண்டா, இந்த K.R. ராமசாமியோட குரல் வந்து தடிச்ச குரல், ஜானகி அம்மாவோட குரல் வந்து அவ்வளவு மென்மையா இருக்கும். அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடும் பொழுது, அதை கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு, மிக இனிமையான இருக்கும் அந்த பாடல். எனக்கு முன்பு ஒரு செய்தி படித்த நிகழ்வு, என்னால அதை உறுதிப்படுத்த முடியல, நான் அதை சொல்லியே சொல்றேன். ஏன்னா அதுல ஒருவேளை அது சரியான தகவல்கள் பார்க்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு அது குறித்த சரியான தகவல் தான் நீங்களும் பின்னோட்டப்படுங்க, நானும் அறிந்து கொள்கிறேன். ஆனா முன்பு எனக்கு படித்த நினைவு இருக்கிறது, உங்களுக்கு அது தெரிஞ்சா சொல்லுங்க. ஐ திங்க் இவர் தான் நினைக்கிறேன், K.R. ராமசாமி அவர்கள் தான் பராசக்திக்கு கூட புக் ஆனதா ஒரு நிகழ்வு இருக்குது. K.R. ராமசாமி தான் அது, அல்லது வேற நடிகரான்னு தெரியல. அவர் வந்து படப்பிடிப்புக்கு தாமதமாகின்ற காரணத்தினால, தாமதமாகுது அப்படிங்கும் போது வேற யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது
நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அன்றைக்கு இவரை பண்ணலாம், இவர் நல்லா நாடகங்கள் நடிக்கிறாரு, பேர் என்னப்பா கணேசன் சொல்லிட்டு போது அவர் ஒரு டயலாக் பேச வச்சு அவரை சரியா பேசணும், இனிமே நீ தான் கதாநாயகன் இருந்து அவருக்கு அந்த வாய்ப்பு போனதாக நான் எங்கேயோ படித்த நினைவு இருக்கிறது. இருக்கலாம் எனக்கு அது உறுதியா சொல்ல தெரியல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அவரா இருக்கலாம், கே ஆர் ராமசாமி இருக்கலாம், அல்லது வேற நடிகரா கூட இருக்கலாம். எனக்கு படித்த நினைவு இருக்கிறது. இந்த செய்தி கேள்விப்பட்டா கே ஆர் ராமசாமியோ தெரியல. அவர் வந்து அண்ணாவின் செல்ல பிள்ளை, அண்ணாவுக்கு நல்லா பிடிக்கும் அந்த கே ஆர் ராமசாமி. அவருடைய படங்களை தொடர்ந்து நடிச்சிருப்பார். அந்த ஓரிரவு படத்துல அதே அந்த வேலைக்காரிக்கு பிறகு அண்ணா எழுதிய படம் ஓரிரவு, அதுல ஒரு பாட்டு வரும், நீங்க கேட்டு பாருங்க அந்த பாட்டு. ஏன்னா அந்த திராவிட படங்கள்ல வந்த பாட்டுகள் இப்படி இருந்தது. அதுல ஐயோ சாமி அவோஜி சாமி கம்மையான்னு சொல்லி ஒரு பாட்டு, குமா பாலசுப்ரமணியம் எழுதின பாட்டு. அதுல ஒரு வரி வரும், அதாவது காட்டில் உள்ள நரி ரொம்ப நல்லதுங்க, நாட்டில் உள்ள நரி ரொம்ப பொல்லாதுங்க, வேலை ரொம்ப வாங்கும், கூலி தர ஏங்கும், பட்டினிய பார்த்தும் புலி ஏப்பம் விடும், அதாவது வேட்டையாடி பிழைக்கும் எங்கள் காட்டு நரி, மூட்டை கட்டி பதுக்கும் உங்க நாட்டு நரியன்னு சொல்லி ஒரு நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த பெண் பாடி ஆடுவதாக அந்த பாட்டு இருக்கு. அந்த கருத்தியல்கள் எல்லாம் இப்படித்தான் அமைஞ்சது. அதாவது முதலாளித்துவ அது என்னென்ன பாருங்க, அதாவது வந்து பக்திக்கு பதிலா சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னது, மற்றது வந்து தமிழ் அடையாளங்களை தமிழ் பண்பாட்டு முயற்சியை கொண்டு வந்தது, மற்றது முதலாளித்துவ எதிர்ப்பு, ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல இருந்து கதை சொல்றது. அப்புறம் 60களுக்கு பிற்பாடி வந்து நிறைய இடதுசாரி கருத்தியலை கொண்ட படங்கள் வந்து துலாபாரம், நிறைய அந்த மாதிரியான தொழிற்சங்க போராட்டங்களை மையப்படுத்திய படங்கள் நிறைய பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே அது விரிவா ஒரு இதுல கூட பேசினா, சமீபத்துல வரக்கூடிய பல படங்கள்ல இந்த நீங்க சொன்ன குறியீடுகள் அப்படியே தலைகீழா காட்டப்பட்ட பல குறியீடுகள் இருக்குது. அதை பத்தி நான் அதுங்கிறது இடப்பட்ட காலத்துல மாறினது, ஆனா இப்ப கொஞ்சம் இந்த வெற்றிமாறனுடைய வருகையை நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லதா பாக்குறேன். ரஞ்சித் போன்றவர்கள் மற்ற இன்னொன்றையும் சொல்லி முடிக்கிறேன், அந்த மன்னர்களை பற்றி திராவிட இயக்கத்தவர்கள் படம் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த படங்கள் மன்னர்களை பற்றி எடுத்த படங்கள்ல கூட மன்னர்களை பற்றி பேசாம மக்களை பற்றி தான் பேசியிருப்பாரு. உதாரணத்துக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அது மாதிரி நாடோடி மன்னன், எம்ஜிஆர் நாடோடி மன்னன், இதெல்லாம் இப்ப மன்னர்கள் மன்னர்களுடைய பெருமையோ அந்த ஃபியூடல் சொசைட்டியோ அவர்கள் வந்து வெளிக்காட்ட இல்லை, மக்களைத்தான் முன்னிறுத்தினார்கள். மன்னர்களை பற்றி படம் எடுத்தாலும் மக்களைத்தான் அவர்கள் முன்னிறுத்தினார்கள். அந்த படங்களில் காதல் பாடல்கள் பாடுவதாக மன்னருடைய வரலாற்றை சொல்லாமல் அங்கேயும் வந்து மக்களை முன்னிறுத்தினார் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கீங்க. திராவிட இயக்க சினிமா பத்தி உள்ளபடியே ரொம்ப விரிவாக நிறைய செய்திகளை பகிர்ந்திருக்கிறீர்கள் மயூரன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்போ சமீப கால படங்கள் இப்ப நான் நிறைய இடங்கள்ல பேசுகின்ற பொழுது அதை சொல்லியிருக்கிறேன். இப்ப நீங்க குறிப்பா நீங்க வந்து இந்தியன் படத்துல அது சங்கர், அவர் சங்கர் இல்ல சங்கர்னே அவர் பேரே அப்படிதான் வச்சிருக்காரு. அவருக்கு சே மீது என்ன வெறுப்புன்னு தெரியல, சங்கர் அப்படின்னு வடமொழி போட்டு தான் வச்சிருப்பாரு. நீங்க அவர் வந்து இந்தியன் திரைப்படத்துல ஒரு காட்சி வரும், அப்படியே உள்ள போங்க, ஒரு மாமி இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு சல்லான் கொடுப்பாங்க, 10 ரூபாய் கொடுத்து ரசீது கொடுப்பாங்க, சல்லான் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் மாமிகிட்ட நீங்க கரெக்டா காசு கொடுத்தீங்கன்னா மாமி வந்து அது வந்து பிளாக் மணி இல்ல, அவங்க ரசீதோட உங்களுக்கு ஒரு சல்லான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பியூன் இருப்பான், மாமி இருப்பாங்க, ஒரு பியூன் இருப்பான், அவன் பியூனுக்கு ஏதோ பேர் சொல்லுவாரு, அவன்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் முடிச்சுட்டு வருவான் அப்படிம்பாங்க. அதாவது அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே நீங்க பேர் செலக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜி, ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி திரைப்படத்துல வரும், ஆதிசேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறேன்னு நினைச்சா ஆதிடா, காசிமேடு ஆதின்னு வைப்பாரு. அது ஏன் காசிமேடு ஆதியா இருக்கணும் கேள்வி நான் வந்து நிறைய இடத்துல கேள்வி. சிவாஜி படத்துல ஒரு காட்சி வரும், அந்த அங்கவை சங்கவை நக்கல் அடிச்சிருப்பாரு. ஆமா, நக்கல் அடிச்சிருப்பாரு. அங்கவை சங்கவை யாருண்டா முதலாக அந்த தமிழ் மக்களுடைய அகதி மக்களுடைய வலியை சொன்ன பாடல், அந்த அவ்வ நிலவில் சொல்லி பாடல். அப்ப அந்த வலியை சொன்ன அங்கவை சங்கவைய அது மிக அருமையான பாடல், பெண்பார் புலவர்கள். நீங்க அது வந்து எல்லாருமே வந்து அது கடுமையா இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன்ல வந்து மாவட்டத்திலே முதலிடம் படித்த மாணவனுக்கு ஏன் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காம போகுதுன்னு தெரியாது. அந்த மாணவன் அதுக்கு போராடுற வர அர்ஜுனுக்கு பூணூல் போட்டு விட்டுருப்பாரு, அவன் பூணூல் போடாமலே போராடலாம், ஆனா பூணூல் போட்டு விடுவாரு. இந்த மாதிரி அவருடைய திரைப்படங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா திரைப்படங்களும் ஏதோ இடத்துல வந்து ரகிக்கிருப்பாரு. அந்நியன் திரைப்படமா இருக்கலாம், அதுல வந்து நியாயத்தை தட்டி கேட்கிற ஒரு அம்பியா தான் இருப்பாரு. அப்ப இது வந்து வெற்றிமாறன் போன்றவர்களுடைய வருகையால கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னொன்றையும் சொல்றேன், நீங்க அந்த சங்கர் சொன்னபடியே எனக்கு இன்னொரு இயக்குனர் ஞாபகத்துக்கு வந்த, சங்கர் சொல்லி பழைய இயக்குனர் இருந்தார், நீங்க பாருங்க, கே சங்கர், அந்த அடிமை பெண் குடியிருந்த கோயில் எடுத்திருப்பார். அவர் உண்மையால ஒரு பக்திமான், சரி. ஆனா அந்த பக்திமானுடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா திராவிட இயக்க கருத்தியல் இருக்கும். இந்த பாரதிதாசனுடைய பாடல்களை தன் படங்களை பயன்படுத்தி இருப்பார் சங்கர்.
உதாரணத்துக்கு அவற்ற படத்துலதான் தமிழுக்கும் அமுது என்ற பேர் என்ற பாட்டு வருகிறது. அதே போன்று எங்கள் வாழும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, புதியதோர் உலகம் செய்வோம். இப்படி அவர் ஒரு பக்திமான், பக்தி படங்கள் எடுத்தவர், பிற்காலத்துல பக்தி படங்கள் எடுத்திருக்கிறார். ஆனா அவரே பாருங்க திராவிட இயக்க கருத்தியல் கொண்ட பாடல்களை படங்களை காட்டியிருக்கிறார். ஆனா பிறகுதான் இந்த நிறம் மாறுது. சின்னத்தாய்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். சின்னத்தாய்ங்கிற ஒரு படம் ரொம்ப அருமையான படம். ரஷ்ய படத்துல ஒன்று. நிறைவு காட்சி கிளைமேக்ஸ் வந்து அந்த பொண்ணு போய் குழந்தையோட நிப்பா. மயான வேட்டைக்கு போன சாமி, ஒரு பக்கம் தீப்பந்தம், ஒரு பக்கம் கையில இவ வந்து காதலித்து கைவிடப்பட்ட பெண் குழந்தையோட போய் நின்று நீதி கேப்பா சாமிட்ட. நீ சாமியா ஆசாமியான்னு எனக்கு தெரியாது, ஆனா இது உன் குழந்தைதான். இந்த குழந்தை வந்து உனக்கு நான் பெற்றெடுத்த குழந்தைதான். இதை ஏத்துக்கிட்டு நீ மனுஷனா மாதிரி ஏன் கூட வரப்போறியா, இல்ல சாமியா மாதிரி ஊருக்குள்ள போறியா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரையும் உலுக்கிய கேள்வி. அவன் தன் கையில இருந்த தீப்பந்தம் அதெல்லாம் போட்டுட்டு அவன் வந்து மனுஷனா மாறி அந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு போன மாதிரி முடிச்சிருப்பார் கிளைமேக்ஸ். நிறைய திரைப்படங்கள், சமூகத்தை பண்படுத்திய திரைப்படங்கள் இருக்கிறது. நாம இன்னும் அடுத்தடுத்த நாட்களை இன்னும் விரிவாக அதனுடைய தொடக்கமா வந்து நான் அண்ணாவுடைய வேலைக்காரியத்தான் பாக்குறேன். கருத்தியல் தான் தொடருது. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அண்ணா அந்த படத்துல ஒரு வரி எழுதி இருப்பார். படிப்பு தான் முக்கியம். அதனாலதான் திராவிட இயக்க போராட்டங்களை பாத்தீங்கன்னா மிக பெரும்பாலான போராட்டங்கள் வந்து கல்வி அடிப்படையா வச்சுதான் வந்திருக்கு. படியுங்க. இன்னை வரைக்கும் இப்ப நாங்க அதுதான் போராடிட்டு இருக்கோம். நமக்கு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்விக்கான நிதி 2000 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு தராம குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அதை தராம மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு தான் போராடி கொண்டே இருக்கிறோம். சோ தொடர்ந்து வந்து திராவிட இயக்கங்களுடைய கூட்டங்களே மாலை நேர பல்கலைக்கழகங்கள் தான் அப்ப சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் கல்வி குறித்து தான் பேசப்பட்டது, விஞ்ஞானம் பேசப்பட்டது, பொதறிவு பேசப்பட்டது, சமூகம், சமூக நீதி, பெண் விடுதலை, சாதிய ஒழிப்பு போன்ற இந்த விடயங்கள் தான் அவற்றில் பேசப்பட்டன அப்படிங்கிறது மகிழ்ச்சி. திரைப்படங்களின் ஊடாகவும் திராவிட இயக்க சினிமாக்களில் அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அழகாக எங்களுக்கு எடுத்து வைத்தீர்கள். தமிழ் கேள்வியினுடைய லட்சக்கணக்கான சொந்தங்களின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி திருமயூரன். வணக்கம். வணக்கம். இது ஒரு வித்தியாசமான உரையாடல். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஜெயஸ்லாம் சொந்தங்களே, இந்த மாதிரியான உரையாடல்களை நாம் அவ்வப்போது தொடரலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பின்னூட்டம் இடுங்கள், எல்லோருக்கும் பகிருங்கள், தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி. குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில்.